நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து பவளமல்லி எங்கள் வீட்டில் ரொம்ப அழகாக பூத்துருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து கிரவுண்டில் வச்சுருந்தேன். அது செடி ஓஹோன்னு வளர்ந்தது. ஆனால் பூக்கள் எதுவுமே பூக்கலை. இப்போ வந்து தொட்டியில் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சூப்பராக பூக்கள் பூத்துருக்கு. மாடிக்குள்ளே நுழையும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மணமாக சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் வந்து ஒரு ஈஸியான ஒரு ஃபர்டிலைசர், என்ன மாதிரி சோம்பேறிஸ் கூட, என்ன மாதிரி ஒரு ஒர்க்கிங் உமன் கூட கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் பண்ணி நம்ம செடியில் கொடுக்கலாம். இந்த ஃபர்டிலைசரோட என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம செடிகளில் நிறைய வந்து புது கிளைகள் வைக்கிறதுக்கு உதவும். ஒரு கிளை வைக்குது அப்படின்னாலே அந்த கிளையோடையே கூட நிறைய பூக்களும் வைக்கும். அந்த ஒவ்வொரு கிளையிலையும் 5, 6 பூ அப்படின்னு கொத்து கொத்தா பூக்கள் வர்றதுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 100% ஷுர். நீங்கள் எந்த செடியாக வேணாலும் இருக்கலாம், மல்லிகைப்பூவாக இருக்கலாம், ரோஜா செடியாக இருக்கலாம், தக்காளி என்னவா வேணாலும் இருக்கலாம், எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு நைட்ரஜன் ரிச்சை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், அதுக்கப்புறம் வந்து மெக்னீஷியம் எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம செடியை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்ன ஃபர்டிலைசர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இப்போ வந்து இலையுதிர் காலம். எங்கள் வீட்டில் பெரிய ஒரு புங்க மரம் இருக்குது. அந்த புங்க மரத்தில் வந்து இலைகள் எல்லாம் நல்லா கொட்டிட்டு புதிய இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த கொட்டின எல்லா இலைகளையுமே ஆல்மோஸ்ட் ஒரு மிஞ்சி போனால் ஒரு கிலோ இலைகளை விட்டுருப்பேன். அதர்வைஸ் எல்லா இலைகளையுமே நான் எடுத்து லீஃப் மோல்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நான் பண்ணுறது தான். அந்த லீஃபில் இருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச இலைகள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இலை அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஒரு 30 லிட்டரு தண்ணி கொள்ளளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாளியில் போட்டு அது நிறைய தண்ணி விட்டு ஒரு 3 நாள் அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு நிழலான இடத்துல வச்சுட்டேன். இந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர். இதில் வந்து நைட்ரஜன் நிறையா இருக்குது. இது வந்து புங்க இலை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பொட்டாசியமும் இருக்குது, நிறைய மெக்னீஷியமும் இருக்குது. இது நம்ம செடிகளை வந்து பார்த்திங்கன்னா பூக்க வைக்கிறதுக்கு இதை விட சூப்பரான ஃபர்டிலைசர் எதுவுமே கிடையாது. இது வந்து எல்லா செடிகளுக்குமே கொடுங்க. ஸ்பெஷலி வந்து நம்ம காய்கறி செடிகளுக்குமே இது நல்லா வந்து கொடுக்கலாம். நான் இந்த கலவையிலிருந்து ஒரு 5 லிட்டருக்கிட்ட எடுத்து ஒரு 20 லிட்டரு தண்ணியில் கலந்து அதை வந்து நான் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு வரேன். உங்கள் செடியோட தேவையை பொறுத்து நீங்கள் வந்து கொடுங்க. இப்போ வந்து நான் வந்து இதுக்கு நாள் வந்து சுத்தமாகவே தண்ணி கொடுக்கல. ஏன்னா அப்போ தான் அந்த மண் ட்ரையாக இருக்கும். நம்ம கொடுக்குற தண்ணியை அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த தண்ணி கொடுக்கும்போது ஓவர்ஃப்ளோ தண்ணி எல்லா தண்ணியும் கீழே போயிடுற மாதிரி கொடுக்காம கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. ஒரு கப்பு கொடுப்பீங்க அப்படின்னா அன்றைக்கி 3/4 கப்பு கொடுங்க. ஸோ எல்லாமே அந்த மண்ணை போய் சேரட்டும். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து நிறையா கொடுத்துக்கோங்க. அது அன்றைக்கி வந்து வேணுங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கும். நான் இது வந்து ப்ரொபகேட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குமே கூட கொடுக்கலாம். விதைகள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே கொடுக்கலாம். ஸோ வந்து எல்லா செடிகளுக்குமே கொடுங்க. ஸ்பெஷலி பூக்கள் பூக்கக்கூடிய எல்லா செடிக்கும் கொடுங்க. காய்கறிகள் வந்து நம்ம தக்காளி, வெண்டைக்காய்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மொட்டு வைக்கிற பீரியடில் இருந்தால் அதுகளுக்கும் கொடுங்க. மணி பிளான்ட் மாதிரி செடிகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். இந்த பதிவு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.